So in the exercise 6.2 பார்த்துட்டு இருந்தோம்லையம்மா exercise 6.2ல first 4 sums பார்த்தோம் and fifth sum I gave it as a homework உங்களுக்கு போட சொன்னேன் நான் எப்படி போடணும்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இப்போ 6th sum பார்க்கலாம் 6th one an object was launched from a place P in a constant speed to hit a target so ஒரு Pங்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு constant speedல டார்கெட்டை ஹிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை லான்ச் பண்றோம் at the 15th second it was 1400 meter away from the target and at 18th second 800 meter away find the distance between the place and the target so அந்த பிளேஸ்க்கும் டார்கெட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து distance covered by it in 15 seconds 15 secondsல அது எவ்வளவு distance travel பண்ணிருக்கு அது கேட்டிருக்காங்க and then time taken to hit the target டார்கெட்டை ஹிட் பண்ண அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது அது கேட்டிருக்காங்க ஓகேவா so இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that sixth one so it is given that ஒரு P ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு Pங்கிற பிளேஸ்ல இருந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்றதுக்கு ஒரு இது போடுறோம் that is so Pங்கிற பிளேஸ்ல இருந்து இங்க தான் டார்கெட் இருக்கு so இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை லான்ச் பண்றோம் ஓகேவா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் பண்ணுது ஓகேவா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் பண்ணுது so இப்போ நமக்கு 15th செகண்ட்ல 15 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா 15th செகண்ட்ல வந்து that is the object is 1400 meter away from the target so targetல இருந்து 1400 meter awayல இருக்கு so இது வந்து 15th second so 15th secondல இந்த distance வந்து it is 1400 meter away from the targetல இருந்து 1400 meter awayல இருக்கு and then 18th secondல வந்து 800 meter awayல இருக்கு so 18th secondல வந்து பாத்தீங்கன்னா 18th secondல இந்த distance between the target and the object is going to be 800 meter தள்ளி இருக்கு ஓகேவா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பிளேஸ்க்கும் டார்கெட்டுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் என்ன and then 15 செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிச்சு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா இந்த மொத்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த 1400 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும் you will get this distance அது கிடைச்சிடும் அது கேட்டிருக்காங்க and then next one நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா time taken to hit the target so எவ்வளவு டைம்ல இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும் so இங்க இருந்து இங்க டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் so இங்க 15th செகண்ட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு 18th செகண்ட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு அப்ப இது வரைக்கும் டிராவல் பண்ணனும்னா எவ்வளவு டைம் ஆகும் so அதுதான் நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க so இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் so இதுக்கு நம்ம சப்போஸ் கிராஃப் வரைஞ்சோம்னா if you are going to draw it as a graph வரைஞ்சீங்கன்னா you will get it like this so in the graphல நம்ம என்ன பண்ண போறோம்னா time let us take it in x axis ல time எடுத்துக்கலாம் so it is in x axis and y axis ல வந்து நம்ம distance எடுத்துக்கலாம் let us take the distance the object travel பண்றது வேற இந்த கிராஃப்ங்கிறது வேற ஓகேவா so time வந்து 15 seconds இருக்கும்போது இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1400 மீட்டர்ல இருக்கு the target is at 1400 meter so time வந்து 15 seconds இருக்கும்போது 1400 மீட்டர்ல இருக்கு அப்ப 15, 1400 அது ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க and then another point 18 seconds இருக்கும்போது time வந்து 18 seconds இருக்கும்போது அப்ப the target is 800 metersல இருக்கு so therefore இங்க ஒரு பாயிண்ட் ஓகேவா சோ இப்போ இது வந்து it travels in a straight line ஒரு straight lineல travel பண்ணுது இல்லையா சோ அப்ப therefore இத ஜாயின் பண்ணோம்னா அப்ப நமக்கு ஒரு straight line கிடைக்கும் we'll get a straight line so we'll get a straight line ஓகேவா சோ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க they have given the 2 points so இந்த பாயிண்ட் வந்து it is 18, 800 இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க now equation of the line joining these two points கண்டுபிடிக்கலாம் இல்லையா let us assume this point to be a and this point to be b அப்ப இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் இல்லையா line joining these two points இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா now இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் that is இந்த டார்கெட் வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படினு பார்க்கிறதுக்கு when t is equal to 0 t க்கு 0 ன்னு இந்த லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா t க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் இல்லையா you will get distance t க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஏனா when t is equal to 0 அப்போதான் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும்
இந்த distance கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைனில் டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூல் கெட் த டிஸ்டன்ஸ். தட் இஸ் ஸ்டார்டிங்கில் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருந்ததோ இந்த பிங்கிற பொசிஷனில் இருந்தது இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். யூல் கெட் திஸ் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக பி இங்கே இருக்குது, ட்ராவல் பண்ணுறது இப்படி ட்ராவல் பண்ணுது. பட் அதோட பாத் ட்ரேஸ் பண்ணும்போது கிராஃப் போடும்போது இந்த மாதிரி வரும் கிராஃப். ஓகேவா? ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் இப்படி ட்ராவல் பண்ணல, ஆப்ஜெக்ட் இப்படி கிராஸாக ட்ராவல் பண்ணல, இப்படி தான் ட்ராவல் பண்ணுது. பட் இதை நீங்கள் கிராஃபாக வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் கிராஃப். ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 செகண்ட்ஸில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 செகண்ட்ஸில் ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்தது மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் ஒன் டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். ஸோ டார்கெட்டை இந்த இடத்துல தான் ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ டார்கெட்டை ஹிட் பண்ணும்? when the distance is 0. டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும்போது தான் டார்கெட் ஹிட் பண்ணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும்போது தட் இஸ் டி 0வாக இருக்கும்போது அப்போ வாட் இஸ் த டைம்? இந்த இது கண்டுபிடிக்கணும். டைம் என்ன இது கண்டுபிடிக்கணும். புரியுதாமா? ஸோ இதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா let x-axis denote the time and y-axis denote the distance. So x-axis la time ஐயும் y-axis la distance ஐயும் எடுத்துக்கலாம். ஓகேவா? now நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் A எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 15,1400. ஏன்னா 15 செகண்ட்ஸில் 1400 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது டார்கெட்லேருந்து நமக்கு 1400 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ இதுதான் டார்கெட்டுன்னு இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1400, சாரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1400 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வேணால் ஒரு தடவை எழுதிடலாம். அட் 15th second ஆப்ஜெக்ட் is 1400 meter away from target, and 18th second object is 800 meter away from target. So therefore இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. that is B வந்து 18,800. But now let us find the equation of line joining AB. So equation of line joining AB. So இந்த line joining AB ஓட equation கண்டுபிடிப்போம். So equation எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 point form. ஏன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த equation of the line AB கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ லைன் AB ஓட equation எப்படி கண்டுபிடிக்கிறது? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. So அப்போ which is இங்கே வந்து y minus y1 it is 1400 divided by y2 which is 800 minus 1400 is equal to x minus x1. x1 is going to be 15 divided by 18 minus 15. So இப்போ இதை simplify பண்ணுவோம். So it is y minus 1400 divided by, so இதை subtract பண்ணிங்கன்னா you'll get it as minus 600 is equal to x minus 15 divided by, so this will get it as 3. ஓகேவா? ஸோ இந்த 3யும் 600 கேன்சல் பண்ணலாமா? 200 times. ஓகேவா? இந்த மைனஸ் 200ஆல் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ y minus 1400 is equal to minus 200 plus 3000. minus 200 plus, minus 200x plus 3000 வந்துடும். Let us bring everything to one side. எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் அப்போ நமக்கு என்ன வரும்? 200x plus y minus 1400 minus 3000 is equal to 0. Or in other words 200x plus y minus 4400 is equal to 0. So this is the equation of path of this AB. So இந்த AB ஓட equation கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு first question என்ன கேட்டிருக்காங்க? distance between the place and the target. பிளேஸுக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ therefore நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? t is equal to 0. at t is equal to 0 தானே அது வந்து இந்த பிளேஸில் இருக்கும். ஏன்னா t மாற மாற அது மாறிக்கிட்டே வந்திருக்கும். அதோட கிராஃப் இது, ஆக்சுவலாக அது ட்ராவல் பண்ணுற பாத் இது. ஓகேவா? ஸோ அப்போ therefore டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to substitute y is equal to 0. yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சாரி x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா டைம் வந்து 0வாக இருக்கணும் இல்லையா? டைம் தான் நம்ம x ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா distance, first question, distance between the place and target இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we have to put time, that is x is equal to 0. டைம் தானே எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், அதனால் எக்ஸுக்கு 0ன்னு போடுவோம். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் அப்போ நமக்கு என்ன வரும், சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் as 0, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், you'll get it as y minus 4400 is equal to 0 or y is equal to 4400. அப்போ therefore distance between place and target is 4400 meter. So 4400 meter தள்ளி தான் அந்த பிளேஸும் டார்கெட்டும் இருக்குது. தட் இஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ், தட் இஸ் இந்த பிளேஸுக்கும் இந்த டார்கெட்டுக்குமான இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4400 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, distance covered by it in 15 seconds. ஸோ 15 செகண்ட்ஸில் இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 15th செகண்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட்லேருந்து 1400 தள்ளி இருக்குது. அப்போ அது இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் 4400. அப்போ இந்த 15 செகண்ட்ஸில் அது டார்கெட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்ததோ அதை இந்த மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 15 செகண்ட்ஸ் கிடச்சிருமா? புரியுதாம்மா? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் 4400. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டார்கெட்லேருந்து இது எவ்வளோ தூரம் 15th செகண்டில் தள்ளி இருந்ததோ அந்த டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிரும் இல்லையா, வில் கெட் திஸ். தட் இஸ் 15 செகண்ட்ஸில் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 15 செகண்ட்ஸ் இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 15 செகண்ட்ஸ். So it can be taken as total distance. Total distance between place and target minus distance in 15 seconds from the target. So 15th செகண்டில் டார்கெட்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதோ அதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த டார்கெட்லேருந்து 15th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோ அதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொன்னோம், 4400. ஸோ இதிலேருந்து நம்ம இந்த டார்கெட்லேருந்து 15th செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு சொன்னாங்க, 1400 மீட்டர் தள்ளி இருக்கு இல்லையா. டார்கெட்லேருந்து இந்த 15 செகண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, 1400 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும், 1400 மீட்டரை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you'll get it as 3000 மீட்டர். அப்போ therefore distance covered in 15 seconds, 15 செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 3000 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து it has traveled 3000 மீட்டர்ஸ். ஸோ distance covered in 15 seconds is equal to 3000 மீட்டர். இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். ஸோ டார்கெட்டை எப்போ போய் ஹிட் பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுமாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. எப்போ அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும், when the distance is 0. டிஸ்டன்ஸ் 0வாக இருந்தால் தானே, டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும்போது தான் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும்போது வாட் இஸ் த டைம், இந்த டைம் எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 0வாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் let us take it as 1. 1ல் வந்து ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ put distance, that is y is equal to 0 in 1. ஸோ 1ல் வந்து ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன வரும், 200x minus 4400 is equal to 0. Or in other words 200x is equal to 4400. அப்போ therefore x is equal to 4400 divided by 200. அப்போ therefore x is equal to 22. அப்போ therefore time taken to hit the target is 22 seconds. So the time taken to hit the target, target hit பண்ண அதுக்கு மொத்தமாக 22 seconds ஆயிருக்கும்.
புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன். Next in the 7th one பாருங்க. The population of a city in years 2005 and 2010 are, so 2005ல இவ்வளோ population இருக்கு 1,35,000 and then 2010ல வந்து 1,45,000 இருக்கு. Find the approximate population in the year 2015. So 2015ல population எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? assuming that the growth of the population is constant. ஒரு கான்ஸ்டண்ட்டாக growth நடந்துகிட்டே இருக்கதா அஷ்யூம் பண்ணிட்டு 2015ல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தட் இஸ் 7th ஒன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கிவன் தட், ஸோ லெட் அஸ் டேக் இயர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பாப்புலேஷன் in y-axis. So x-axisல இயரையும் y-axisல பாப்புலேஷனையும் எடுத்துக்கும். அப்போ therefore நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that நமக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. that is என்னன்னா 2005ல வந்து பார்த்தீங்கன்னா the population is 1,35,000. 2005ல வந்து நமக்கு 1,35,000 இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2010ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் இஸ் 1,45,000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் ஏபி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சணும். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2015ல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2015, ஏன்னா எக்ஸ் தானே நம்ம இயராக எடுத்திருக்கோம், அந்த கிடச்சிருக்க ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2015ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன பாப்புலேஷன் வருதோ தட் இஸ் த பாப்புலேஷன் இன் த இயர் 2015. இது நீங்களே போட்டுடலான்னு நினைக்கிறேன். யூ டேக் இட் டவுன் as a homework. ஸோ இங்கேயும் 2 பாயிண்ட் ஃபார்ம் தான். y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது x1 y1 x2 y2ன்னு எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 2015ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த வேல்யூ தான் இட் இஸ் த பாப்புலேஷன் இன் த இயர் 2015. ஸோ இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ ப்ளீஸ் ஃபினிஷ் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். ஸோ 8th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, find the equation of the line with if the perpendicular drawn from the origin makes an angle 30 degree with the x-axis and its length is 12. So therefore angle made by the perpendicular with the x-axis கொடுத்துருக்காங்க. So it is நமக்கு given that alpha is given as 30 degree and the length of the perpendicular so it is equal to p, small p is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து angle made by the perpendicular with x-axis. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த நார்மல் ஃபார்ம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த நார்மல் ஃபார்ம் என்ன படித்தோம் நம்ம, எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி. இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ் காஸ் 30 ப்ளஸ் ஒய் சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வந்துடும். அப்புறம் காஸ் 30 சைன் 30 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். இதையும் நீங்கள் போட்டுருங்கம்மா. பாதி கொஞ்சம் சம்ஸ் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எல்லாமே நான் போட்டுகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. ஸோ அதனால் இது கால்குலேஷனில் நீங்கள் போடுங்க. யூ ஹாவ் டு டூ இட். நெக்ஸ்ட்டு 9th ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the equation of the straight line passing through 8,3 and having the intercepts whose sum is 1. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக போகுது, அதோட இன்டர்செப்டோட சம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு let a and b be the x and y intercepts respectively. ஸோ ஸ்மால் ஏ தான் எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஸ்மால் பி தான் ஒய் இன்டர்செப்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given that the sum of the intercepts is 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, that is a plus b is equal to 1, or in other words a is equal to 1 minus b. Then let us take it as number 1. ஓகேவா? அடுத்தது நமக்கு இப்போ ஈக்குவேஷன், therefore
equation of straight line in intercept form. So equation of the straight line is intercept form என்ன படிச்சோம் நமக்கு. So இது வந்து it is x by a plus y by b is equal to 1 ன்னு படிச்சோம் இல்லையா. இப்போ இதில் வந்து bக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 1 minus b ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ x by 1 minus b plus y by b is equal to 1. Now this line passes through the point 8,3. It passes through 8,3. So let us put x is equal to 8 and y is equal to 3. இந்த லைன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 8 ஒய்க்கு 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இப்போ யூல் கெட் இட் அஸ் 8 by 1 minus b plus 3 by b is equal to 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? b into 1 minus b. ஸோ மேலே வந்து யூல் கெட் இட் அஸ் 8b plus 3 minus 3b is equal to 1ன்னு வந்துடும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிது. இதே இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8b minus 3b is 5b plus 3 is equal to, ஸோ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா b minus b ஸ்கொயர்னு வந்துடும். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் b minus b ஸ்கொயர். அதை இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நவ் லெட் அஸ் பிரிங் எவ்ரி திங் டு ஒன் சைட். எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? b ஸ்கொயர் minus b plus 5b plus 3 is equal to 0. Or in other words, b square plus 4b plus 3 is equal to 0. So இப்போ இந்த 3 வந்து இது வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? How can we factorize? இந்த 3 வந்து 4 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? So 3 can be written as 3 into 1 இல்லையா? plus 3 plus 1. So it can be written as b plus 3 into b plus 1 is equal to 0. Or in other words, b is equal to minus 3 or b is equal to minus 1. So these are the values of b. இப்போ when b is equal to minus 3, what about a ன்னு பார்க்கலாம். அப்போ a என்ன? a இங்கே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும்? a is equal to 1 minus of minus 3. அப்போ which is equal to 1 plus 3ன்னு வந்துடும். இப்போ therefore a is equal to 4. And then when b is equal to minus 1, அப்போ what about a ன்னு பார்க்கலாம். a is equal to 1 minus of minus 1 which is equal to 1 plus 1. இப்போ a is equal to 2ன்னு வந்துடும். இப்போ ரெண்டு விதமான இன்டர்செப்ட் கிடச்சிருக்குல்ல. இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். we have to find two equation of the straight line using these two intercept. ஓகேவா? இந்த ரெண்டு இந்த யூஸ் பண்ணி ரெண்டு விதமான ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு when a is equal to 4 and b is equal to minus 3, அப்போ what about the equation of the straight line பார்க்கலாம். So when a is equal to 4 and b is equal to minus 3, அப்போ the equation of the straight line. So the equation of the straight line என்ன வரும்? x by 4 plus y by minus 3 is equal to 1. ஓகேவா? or in other words இது x by 4 minus y by 3 is equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா 12 is going to be the LCM. 3x minus 4y is equal to 1 or 3x minus 4y is equal to 12 or 3x minus 4y minus 12 is equal to 0. So this is the equation. இது ஒரு equation. And then one more equation கண்டுபிடிக்கலாம். That is இங்கே நமக்கு one more equation என்ன? When a is equal to 2 and b is equal to minus 1. அப்போ what about the equation பார்க்கலாம். So அப்போ the equation of straight line is, so it is going to be x by 2 plus y by minus 1 is equal to 1. Or in other words, x by 2 minus y by 1 is equal to 1. So இதுக்கு LCM வந்து 2. இப்போ x minus 2y is equal to 1 or x minus 2y is equal to 2 or x minus 2y minus 2 is equal to 0. So these two are the equations of the required straight lines. So இது ரெண்டுமே equations of the required straight line. ரெண்டு straight line மே passes through the point 8,3 whose sum of the intercepts is equal to 1. இதோட sum of the intercept வந்து 1 இருக்கும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 10th sum போடலாம். 10th one. So 10th oneல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, show that the points are collinear by using concept of slope. So concept of slope யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட் collinear சொல்லணும். அது first one. அடுத்தது வந்து using straight line method யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட் collinear சொல்லணும். third one any other method, வேறு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட் collinearனு சொல்ல போகிறோம்.
ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இந்த given points எடுத்து எழுதிக்கலாம். ஸோ the given points are ஸோ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை A is equal to 1, 3, B is equal to 2, 1 and then C is equal to 1/2, 4 ன்னு எடுத்துக்கலாம். Now first one using the concept of slope. ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குன்னா, இந்த ஏபிசி 3 ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னா, அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வில் பி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏசிக்கும் ஈக்குவலாக இருக்கும். 3தோட ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருக்கும். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு மட்டும் சொன்னாலே போதும். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு மட்டும் சொன்னாலே போதும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஸ்லோப் of AB. So ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனோட ஸ்லோப், அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம? What is the slope of the line joining 2 points? Y minus y1 divided, y2 minus y1 divided by x2 minus x1. இல்லையா? அதான ஃபார்முலா படித்தோம். The formula is y2 minus y1 divided by x2 minus x1. So அப்போ therefore இது x1 y1 இது x2 y2 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? y2 minus y1, so it is 1 minus 3 divided by x2 minus x1, 2 minus 1, which is equal to, so it is going to be minus 2 divided by 1 and 1, which is equal to minus 2. So slope of AB is minus 2. Now what about slope of BC in பார்க்கலாம். So slope of BC ஓட slope என்ன? It is going to be again இதுக்கு y2 minus y1 divided by x2 minus x1, which is equal to, so slope of BC இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? That is y2 minus y1 4 minus 1 divided by x2 minus x1 1/2 minus 2, அப்போ which is equal to, so it is going to be 4 minus 1 is 3 divided by, so இதுக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா LCM வந்து 2 இல்லையா? ஸோ அப்போ இங்கே 1 minus 4ன்னு வந்துடும். ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா if you are going to write it as a reciprocal, அப்போ 3 into 2 divided by minus 3ன்னு வரும். அப்போ simplify பண்ணிங்கன்னா you'll get it as minus 2. அப்போ therefore slope of AB is equal to slope of BC. So therefore we can say that these two, the line joining or the 3 points are collinear. So since slope of AB is equal to slope of BC, therefore the points A, B, C are collinear. So இது concept of the slope யூஸ் பண்ணி சொல்லிட்டோம். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? using straight line. using a straight line. So straight line யூஸ் பண்ணி எப்படி சொல்ல போகிறோம்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா equation of the line joining AB கண்டுபிடிக்கலாம். equation of line joining AB கண்டுபிடிக்கலாம். இந்த ABயை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனோட equation கண்டுபிடிப்போம். அது மேலே C இருக்குன்னு சொல்லிடலாம். that is அந்த லைன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு ஒய்க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லணும். சி அந்த லைன் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? கொலினியர்னா என்ன அர்த்தம்? 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி. ஸோ ஏபியோட ஈக்குவேஷன் என்ன? டெஸ் ஒய் மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? it is going to be y minus y1. y1 is going to be 3 divided by y2 minus y1. So it is going to be 1 minus 3 is equal to x minus 1 divided by 2 minus 1. Okay va? So it is going to be நமக்கு என்ன வரும்? y minus 3 divided by minus 2 is equal to x minus 1 divided by 1. So cross multiply பண்ணோம்னா y minus 3 is equal to minus 2x plus 2. எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துட்டு வந்துடும். ஸோ அப்போ 2x plus y minus 3 minus 2 is equal to 0 or 2x plus y minus 5 is equal to 0. So this is the equation of the line joining AB. Now இதில் இந்த Cங்கிற பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். So let us put x is equal to 1/2 and y is equal to 4. Substitute பண்ணி பார்ப்போம். Substitute பண்ணால் என்ன வரும்? இப்போ 2 into 1/2 plus 4 minus 5.
ஸோ இது LHSல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், which is equal to simplify பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 plus 1 is 5 minus 5 which is equal to 0 வருதா, which is equal to RHS வருது. அப்போ therefore the point C lies on the line AB. அப்போ therefore the points A, B, C are collinear. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் சொல்லியாச்சு, they are collinear. அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, using any other method. ஸோ வேறு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொலினியர் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் கீழ் கிளாஸில் அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி கண்டுபிடிக்கணும். ஏதாவது ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் மூணாவது டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா தென் வி கேன் சே தட் தே ஆர் கொலினியர் சொல்லலாம் இல்லையா. ஏபியோட டிஸ்டன்ஸ், இது ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், பிசிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், ஏசிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் மூணாவது டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா தென் வி கேன் சே தட் த 3 points are collinear. இந்த மெத்தடு நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா, யூஸிங் டிஸ்டன்ஸ் மெத்தட் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்டன்ஸ் ஏபி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபி டிஸ்டன்ஸ் என்ன வரும், இட் இஸ் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Then a formula upper which is equal to, so it is going to be minus 2 the whole square upper which is 4 plus இது 1 square 1 which is equal to root 5 வந்துடும். அதுமே BC distance கண்டுபிடிப்போம், distance between B and C. B க்கும் C க்கும் distance கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், it is going to be 1 by 2 minus 2 the whole square plus 4 minus 1 the whole square which is equal to root of, so இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா 2 is the LCM. இங்கே நமக்கு என்ன வரும் 1 minus 4, 1 minus 4 is minus 3, அப்போ minus 3 by 2 வரும். ஸ்கொயர் பண்ணால் it is going to be 9 by 4, 9 by 4 plus இங்கே it is going to be 3 square, 3 square is 9. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், the LCM is going to be 4 இல்லையா. ஸோ அப்போ you will get it as, இதை 4 is the LCM. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 9 plus 9 into 4. ஓகேவா, இதில் 9 காமனாக வெளியில் எடுத்துடலாம். 9 எல்லாம் அப்படியே கூட போடலாம். 36, 36 plus 9, 36 plus 9 வந்து உங்களுக்கு என்ன வரும், you will get it as 36 plus 9 is 45 divided by 4 வரும், which can be written as, இதை நம்ம எப்படி எழுதலாம், 45 வந்து 9 into 5 பிரிக்கலாமா, 45 9 into 5 பிரிக்கலாம். ஸோ 9க்கு ரூட் எடுத்தால் 3 by 2 into root 5 சொல்லலாம். ஓகேவா, 45 9 into 5 பிரிச்சுக்கிறோம். 9 by 4க்கு ரூட் எடுத்தால் 3 by 2, அந்த ரூட் 5 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது CA, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சிக்கும் ஏக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இட் இஸ் கோயிங் டு பி 1 minus 1 by 2 the whole square plus 4 minus 3 the whole square. So 1 minus half is going to be half, half square is 1 by 4 plus இது 4 minus 3 is 1, 1 square is 1. So அப்போ which is equal to, so 1 plus 4 is going to be 5, 5 by 4 or which can be written as root 5 by 2. ஓகேவா, இப்போ இதில் ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணால் மூணாவது இது வருதான்னு செக் பண்ணுங்கள். ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணால் let us add AB plus CA. ஏபியும் சிஏவும் ஆட் பண்ணுவோம், ஏபியும் சிஏவும் ஆட் பண்ணுவோம். that is root 5 plus root 5 by 2. ரெண்டு ஆட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், the LCM is going to be 2. இங்கே 2 root 5 plus root 5 which is equal to 3 root 5 by 2 வருதா, which is equal to BC வருதா, AB plus CA வந்து BC வருதா. அப்போ therefore we can say that the points A, B, C are collinear. இந்த distance யூஸ் பண்ணி போகிறது நீங்கள் போன வருஷமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். that is distance between AB plus distance between CA is equal to distance between BC ன்னு வருது. அப்போ therefore these 3 points are collinear. இந்த 3 பாயிண்ட்டும் collinear. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 11th சம் பார்க்கலாம். ஸோ 11th one, இங்கே 11th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a straight line is passing through the point A1, 2. ஸோ ஒரு straight line வந்து A1, 2ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. ஓகேவா, with the slope 5 by 12. ஸோ அதோட ஸ்லோப் வந்து 5 by 12ன்னு கொடுத்துருக்காங்க. Find the points on the line which are 13 units away from A. ஏலேருந்து 13 units தள்ளி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that
ஒரு straight line இருக்கு, அதோட slope வந்து 5/12. Suppose let us imagine this to be the straight line. The x-axis, the y-axis, the origin. So இதான் அந்த straight line எடுத்துக்கலாம். A1,2ங்கிற பாயிண்ட் வழியா போகுது. ஓகேவா? A1,2ங்கிற பாயிண்ட் வழியா போகுது. So this is the point A1,2. So A1,2ங்கிற பாயிண்ட் வழியா போகுது இந்த straight line. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட ஸ்லோப் வந்து 5/12. ஸ்லோப் வந்து 5/12ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the points on the line, இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய 2 points which are 13 units away. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு certain distance தள்ளி இருக்கணும்னா ஒரு சைடு இருக்கிறது +13 யூனிட்ஸ், இந்த பக்கம் +13 யூனிட்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் என்ன, நம்ம -13 யூனிட்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் என்ன, இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் +13 யூனிட்ஸ் தள்ளி இருக்க இந்த பாயிண்ட் என்ன, -13 யூனிட்ஸ் தள்ளி இருக்க இந்த பாயிண்ட் என்ன. both the points lies on the line. இந்த லைன் மேலே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் அதுதான். புரிஞ்சுதாமா? ஸோ இதுக்கு நம்ம அந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் அதில் எழுத போகிறோம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் அந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டோன்னா அப்போ நமக்கு ஈஸியாக இந்த 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த பேராமெட்ரிக் ஃபார்முக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா we are going to take that, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given slope tan theta, so this is equal to 5/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan theta is equal to 5/12னா அப்போ what about cos theta? ஸோ tan theta is equal to 5/12. இப்போ tan thetaங்கிறது என்ன, it is opposite by adjacent. அப்போ what about the hypotenuse? hypotenuse என்ன வரும், root of opposite square plus adjacent square இல்லையா? அப்போ which is equal to, இப்போ root of opposite square வந்து 5 square, 5 square is 25 plus adjacent square which is 12 square which is 144 which is equal to root 169 which is equal to 13 ன்னு வந்துடும். அப்போ therefore இதுலேருந்து cos theta என்ன வரும், what will be cos theta? cos thetaங்கிறது என்ன, adjacent by hypotenuse இல்லையா? அப்போ cos thetaங்கிறது it will be 12/13. what will be sin theta from this? ஸோ இதுலேருந்து sin theta என்ன வரும், it is opposite by hypotenuse இல்லையா? அப்போ which is going to be 5/13 ன்னு வந்துடும். இப்போ therefore equation of straight line passing through A1,2 in parametric form. So parametric form of equation of a straight line என்ன, நம்ம என்ன படித்தோம், x minus x1 divided by cos theta is equal to y minus y1 divided by sin theta is equal to r. தானே படித்தோம். இங்கே rங்கிறது வந்து here r is equal to plus or minus 13. r is equal to plus or minus 13. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன வரும், x minus 1 divided by cos thetaங்கிறது என்ன, 12/13 is equal to y minus 2 divided by sin thetaங்கிறது 5/13 is equal to plus or minus 13. இப்போ நம்ம plus 13 யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ, minus 13 யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ x minus 1 divided by 12/13 is equal to plus 13 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா, இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ இது இங்கே ரெசிப்ரோக்கலாக இருக்கும், தட் இஸ் 13/12. ஸோ இது இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், you will get it as 12/13. அப்போ it is x minus 1 is equal to 13 into 12/13 ன்னு வரும். அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 13 கேன்சல் ஆகிடும். அப்போ therefore x is equal to 12 plus 1 which is 13 ன்னு வரும். அதே மாதிரி y minus 2 divided by 5/13 is equal to plus 13 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y minus 2 is equal to 13 into 5/13. ஸோ இப்போ 13 கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to 5 plus 2 7 ன்னு வந்துடும். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து 13,7. அதர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன்னா பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ x minus 1 divided by 12/13 is equal to minus 13 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், x minus 1 is equal to minus 13 into 12/13. ஸோ இது கேன்சல் பண்ணால் -1 வரும். ஸோ இப்போ x is equal to -1 plus 1. ஸோ -1 plus 1 என்ன வரும், you will get it as 0. ஸோ இங்கே வந்து -12 இருக்கும்ல மேம், இது கேன்சல் பண்ணிட்டா -12 இருக்கும். ஸோ -12 plus 1, -12 plus 1 you will get it as -11.
and then y minus 2 divided by 5 by 13 is equal to minus 13 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ y minus 2 is equal to minus 13 into 5 by 13. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you'll get it as minus 5. ஸோ அப்போ y is equal to minus 5 plus 2. Minus 5 plus 2 you'll get it as minus 3. அப்போ therefore the points are 13,7 and minus 11, minus 3. அப்போ therefore the points are 13,7 and minus 11, minus 3. ஸோ இது ரெண்டு பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து minus 11, minus 3 இருக்கும், இன்னொரு பாயிண்ட் வந்து 13,7 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் 13 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது, இந்த பாயிண்ட்டை விட்டு 13 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது அண்ட் இந்த லைன் மேலேயும் இருக்குது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 12th சம் பார்க்கலாம். ஸோ 12th one நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A 150 meter long train is moving with a constant velocity of 12.5 meter per second. Find the equation of motion of the train. Time taken to cross a pole. ஒரு போலை cross பண்ண என்ன டைம் ஆகுது? Time taken to cross the bridge of length 850 meter. ஸோ bridge 850 மீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணாச்சு ஒரு ட்ரெயின், ஒரு சம் போட்டோம் இல்லையா? சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். we are going to do it in the same manner. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா டைம் இன் செகண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம், ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் போட போகிறோம். we are going to do it as the same. So let us take time in x-axis and distance in y-axis. Okay va? So let the engine be at origin. So engine வந்து originல இருக்கதா எடுத்துப்போம். அப்போ therefore length of the train it will be equal to the y-intercept or it will be equal to the negative y-intercept. ஏன்னா அந்த length of the train வந்து கீழே தானே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸையும் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே இன்ஜின் இருக்குன்னா அப்போ அதோட லெங்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ஒய் இன்டர்செப்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் கோச் மூவ் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே போட்டோமே அதே மாதிரி தான். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு minus 150 மீட்டர். ஸோ இது நெகட்டிவ் ஒய் இன்டர்செப்ட் விச் இஸ் minus 150 மீட்டர். அண்ட் தென் speed of train. So speedங்கிறதா என்னது? It is equal to distance by time taken which is equal to slope of the motion. So இந்த line of motion ஓட slope தான் இது. So அதுதான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12.5 meter per second கொடுத்துருக்காங்க. அப்போ therefore the equation first நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? equation of motion. ஸோ அந்த ட்ரெயினோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அது போகக்கூடிய அந்த பாத் அதோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஒரு ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கிடச்சிருச்சுன்னா அப்போ வாட் அபவுட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்? அந்த ட்ரெயின் போகக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்ன? ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கிடச்சிருச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் என்ன? இட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. So that is y is equal to 12.5x minus 115. So this is the equation of motion. அடுத்து second question என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? Time taken to cross a pole. Time taken to cross a pole. So ஒரு போலை கிராஸ் பண்ண அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போல் தான். ஸோ அப்போ therefore அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? ஓகேவா? ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0 தான். போல் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். போலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது போல் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த போலை வந்து கிராஸ் பண்ணணும்னா அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.
ஸோ இதில் ஒய்க்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒய்க்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ யூல் கெட் இட் அஸ் 0 is equal to 12.5x minus 150 or 12.5x is equal to 150, or in other words x is equal to 150 divided by 12.5, or which can be written as x is equal to 1500 divided by 125. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? வில் கெட் திஸ் as இது வந்து 125 1 டைம்ஸ் போகும், மீதி 25 250 இப்போ it is going to be 2 times, which is equal to 12. அப்போ therefore x is equal to 12. அப்போ time taken to cross a pole. So pole cross பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது? 22 seconds. So it will take 12 seconds. 12 seconds. So it will take 12 seconds to cross the pole. Pole cross பண்ண அதுக்கு 12 seconds ஆகும். அடுத்து தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? டைம் டேக்கன் டு cross the bridge of length 850 meter. ஸோ bridge வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே y is equal to 850 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டைம் taken to cross bridge of length 850 meter. So therefore we have to put y is equal to 850. So y க்கு பதிலா 850 substitute பண்ணணும் இந்த equation of the lineல. So y க்கு 850 போட்டா என்ன வரும்? 850 is equal to 12.5x minus 150. அப்ப therefore 12.5x is equal to 850 plus 150. So 850 plus 150 என்ன வரும் உங்களுக்கு? We'll get it as 1000. அப்ப therefore x is equal to 1000 divided by 12.5. So இதை simplify பண்ணிங்கன்னா, if you are going to simplify this, இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? It can be written as 10,000 divided by 125. So இது 125 timesலே cancel பண்ணோன்னா இது வந்து 8 times 0, which is equal to 80. அப்ப therefore the time taken to cross a bridge is 80 seconds. So x is equal to 80. அப்ப therefore time taken to cross a bridge. So the bridge of length 850 meter cross பண்ணதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு? 80 seconds. So it will take 80 seconds to cross the bridge. Bridge cross பண்ண 80 seconds ஆகுது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ next 13th one பார்க்கலாம். 13th sum. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a spring was hung from a hook in the ceiling. So ஒரு ceilingல ஒரு spring வந்து தொங்க விட்டுருக்காங்க. The number of different weights were attached to the spring to make it stretch. அந்த spring stretch பண்ண வைக்க நிறைய weights attach பண்றாங்க. The total length of the spring was measured each time. ஒவ்வொரு டைமும் length of the spring நம்ம கண்டுபிடிக்கிறோம். Shown in the following table. இந்த டேபிள்ல காட்டுற மாதிரி 2 kg போடும்போது length of the string 3 cm, 4 kg போடும்போது 4 cm, 5 kg போடும்போது 4.5 cm. இந்த மாதிரி நமக்கு அந்த length இருக்கு. Draw a graph showing the results. So இந்த graph வரைய சொல்லிருக்காங்க. இது ஒண்ணுல point plot பண்ணி graph வரையணும். அடுத்து find the equation relating the length of the spring to the weight. So இதுக்கு equation கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துட்டு equation of the line joining 2 points கண்டுபிடிக்கலாம். What is the actual length of the spring? So actual length of the spring எப்போ இருக்கும்? weight 0வா இருக்கும்போது upper length என்ன? அது இந்த இதில் வந்து equation of the இந்த equationல வந்து நம்ம lengthக்கு 0ன்னு substitute பண்ணணும். We have to substitute length as 0. yக்கு 0ன்னு போட்டு x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் actual length. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? If the spring has to stretch 9 cm long, how much weight should be added? So string வந்து 9 cm long stretch பண்ணணும்னா அப்போ எவ்வளோ weight add பண்ணும்? அப்போ yக்கு 9னா x ஓட வேல்யூ என்ன? How long will the spring will be when 6 kilograms of weight on it? So weight வந்து 6 kilogram இருக்கும்போது spring ஓட length என்ன? That is x is equal to 6 இருக்கும்போது y என்ன? இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that weight kg, இதை let us take it as x, and length centimeter, இதை let us take it as y.
ஸோ 2 kg இருக்கும்போது 3 cm, 4 kg இருக்கும்போது 4 cm, 5 kg இருக்கும்போது 4.5, தென் 8 kg இருக்கும்போது 6 cm இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன். ஓகேவா? இப்போது இதுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. we need to draw the graph. so first one, graph. ஸோ ஒன்று மேலே நம்ம சாதாரணமாக கிராஃப் வரைவோம்ல, அதே மாதிரி தான், ஜஸ்ட் கொஞ்சம் ரஃப்பாக வரைய போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். ஸோ 2, 3. ஸோ 2, 3 இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் 2, 3. அடுத்தது 4, 4 இந்த பாயிண்ட். அடுத்தது 5, 4.5. 5, 4.5. ஸோ இட் இஸ் 5, 4.5. அடுத்தது 8, 6. 8, 6. ஸோ திஸ் இஸ் 8, 6. ஸோ இந்த கிராஃப் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேண்டியதான். we need to join this. இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get a straight line. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங். டூ, 3 அண்ட் 4, 4. இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆக்சுவல் லெங்த் ஆஃப் த ஸ்ப்ரிங்? ஸோ தேர்ட் ஒன் வந்து ஆக்சுவல் லெங்த். ஆக்சுவல் லெங்த் ஆஃப் த ஸ்ப்ரிங்னு ஹெட்டிங் போட்டுட்டு, ஸோ ஆக்சுவல் லெங்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்கணும்னா அப்போ வெயிட் வந்து 0வாக இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு எக்ஸ் 0வாக இருக்கும்போது வாட் அபவுட் ஒய்? we have to put x is equal to 0. so x க்கு 0 போட்டு y என்னன்னு கண்டுபிடிங்க. that is going to be the actual length of the string. அடுத்து fourth one என்ன கேட்டிருக்காங்க? spring has to stretch 9 cm long. how much weight should be added? so அப்போ therefore when length is equal to 9 cm அப்போ weight என்ன இதான் கேட்டிருக்காங்க. that is when y is equal to 9 அப்போ x என்ன அது கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் yக்கு வந்து 9ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? how long will be the spring when 6 kg of weight is on it? ஸோ அப்போ therefore when w is equal to 6 அப்போ l என்ன அதான் கேட்டிருக்காங்க. that is x is equal to 6ஆக இருக்கும்போது y என்ன. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இதை you can do it as a homework. இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்கம்மா. இது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம 14th சம் பார்க்கலாம். ஓகே, 14th ஒன் பாருங்க. A family is using liquefied petroleum gas LPG of weight 14.2 kg for consumption. full weight வந்து 29.5. அந்த சிலிண்டரோட weight வந்து 29.5 kg. அதில் வந்து சிலிண்டர் எம்டி சிலிண்டரோட weight வந்து 15.3 kg. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 14.2 kg வரும். அப்போ கேஸோட weight வந்து 14.2 kg தான். if it is used with a constant rate then it lasts for 24 days. ஸோ 24 நாளைக்கு தான் வருது. then the new cylinder is replaced. புது சிலிண்டர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். find the equation relating the quantity of gas cylinder to the days. ஸோ கேஸ் சிலிண்டர் அந்த இதுக்கும் தட் இஸ் என்னது எவ்வளோ கேஸ் இருக்கோ அதுக்கும் நம்பர் ஆஃப் டேஸ்க்கும் உள்ள ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரா த கிராஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் 96 days. ஃபஸ்ட்டு 96 டேஸ்க்கு நமக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is given that அந்த ஃபேமிலி வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ let number of days be taken in x-axis and quantity of gas in y-axis. ஸோ இந்த டேஸை வந்து நம்ம x-axisல எடுத்துக்கலாம். ஸோ டேஸ் வந்து x-axisல எடுத்துருக்கோம். அண்ட் y-axisல வந்து இந்த குவான்டிட்டி தட் இஸ் கேஜி வெயிட் ஆஃப் த கேஸை நம்ம y-axisல எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் டேஸ், இதான் x-axisல எடுத்துருக்கோம். அண்ட் தென் குவான்டிட்டி இதுதான் நம்ம y-axisல எடுத்துருக்கோம். ஓகேவா? when the days is 0, days 0வா இருக்கும்போது ஃபுல் சிலிண்டராக இருக்குது, தட் இஸ் 14.2 kgயாக இருக்குது. ஓகேவா? டே 0வா இருக்கும்போது. அதே டே 24 ஆனோடனே இந்த குவான்டிட்டி 0 ஆயிடுது. புரியுதா? ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. they have given these 2 points. இந்த 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that the point A is equal to 0,14.2 and B is equal to 24,0. இப்போ நான் ஈக்குவேஷன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் ஏபி. ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? y minus 14.2 divided by 0 minus 14.2 is equal to x minus 0 divided by 24 minus 0. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா it is y minus 14.2 divided by minus 14.2 is equal to x by 24ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது இங்கே நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 12 டைம்ஸ் அண்ட் இது வந்து 7.1ன்னு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12y minus, ஸோ இட் இஸ் 14.2 into 12. 14.2 into 12 என்ன வரும்? ஸோ இட் இஸ் கோயிங் பி what is 8 2 4 10 7 1. So it is going to be 170.4 is equal to minus 7.1 into x. So இதை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ 7.1x plus 12y minus 170.4 is equal to 0. So this is the equation or equation relating the quantity and the to the number of days. குவான்டிட்டியும் நம்பர் ஆஃப் டேஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது வந்து உங்கள் புக்கில் வந்து ஆக்சுவலாக இப்படி கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனை. ஆன்சர் வந்து இந்த மாதிரி y is equal toன்ற ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. they have given it in the form of y is equal to. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம y is equal toன்ற ஃபார்ம் இப்படியே எழுதலாம், தப்பில்லை. பட் உங்கள் புக் ஆன்சர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ y minus 14.2 is equal to minus 7.1 x divided by 12. ஸோ இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? minus 71x divided by 120ன்னு வந்துடும். y minus 14.2. அப்போ y என்ன வரும்? y is equal to minus 71x divided by 120 plus 14.2. இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் த சேம், ரெண்டுமே ஒன்று தான். எப்படி வேணாலும் எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான்மா. ஓகேவா? நான் இப்படி எழுதியிருந்தேன், பட் உங்கள் புக்கில் ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் ஃபார் ஃபஸ்ட்டு 96 டேஸ். ஃபஸ்ட்டு 96 டேஸ்க்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ கிராஃப் ஃபார் 96 days. ஸோ அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் டேஸை வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம். we took the number of days in the x axis and then the quantity வந்து y axisல எடுத்தோம். ஸோ days, இது வந்து quantity. ஸோ quantity வந்து ஒன்று 0லேருந்து 24 வரைக்கும் தான் மேக்ஸிமம் குவான்டிட்டி இருக்கும்.
அது ஆக்சுவலாக வந்து 0லேருந்து 24 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 24. அதுக்கப்புறமா நமக்கு அடுத்து ஒரு 24 + 24 எவ்வளோ? 48. அடுத்தது 48 + 24 எவ்வளோ? ஸோ இப்போ இட் இஸ் கோயிங் பி 72. 48 + 24 is 72. அடுத்து ஒரு 24 ஆட் பண்ணோன்னா இட் இஸ் 96. ஸோ ஃபஸ்ட்டு 96 டேஸ் தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சரி 24 14.2. இந்த வெயிட் ஆஃப் த கேஸ் வந்து 14.2 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14.2 இருக்கும் அந்த கேஸ் சிலிண்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 24th டேயில் 0 ஆகிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் ரீஃபில் பண்ணுவீங்க இல்லையா? 24th டே வந்து வேறு புது சிலிண்டர் மாற்றுவீங்க. அப்போ திருப்பி ஃபுல் சிலிண்டர் வந்துடும் 14.2. அப்புறம் அது திரும்பி குறைஞ்சிட்டே வந்து 0 வந்துடும் 48th டேயில். அப்புறம் திருப்பி நீங்கள் புது சிலிண்டர் ரீஃபில் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணும்? திரும்ப ஒருக்க உங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்து 72 டேஸில் 0 ஆகிடும். 72 டேஸில் 0 ஆகிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் புது சிலிண்டர் ரீஃபில் பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்? உங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்து 96 டேஸில் 0 ஆகிடும். அப்போ therefore this is the graph. ஸோ இதுதான் கிராஃப். புரிஞ்சுதாம்மா? ஸோ 24th டேயில் வந்து திருப்பி 0 ஆகிடும். இப்போ நீங்கள் திருப்பி புது சிலிண்டர் ரீஃபில் பண்ணுவீங்க. 48 டேயில் அது மாதிரி 0 ஆகிடும். அப்புறம் திருப்பி புது சிலிண்டர் ரீஃபில் பண்ணுவீங்க. அது மாதிரி 72 டேயில் 0 ஆகிடும். திருப்பி புது சிலிண்டர் நீங்கள் வந்து போடுவீங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா y = f of x is a periodic function. ஏன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு 14.2 வந்துடுது இல்லையா? yனே வந்துடுது இல்லையா? ஸோ இட் இஸ் a periodic function. So it is a periodic function with period 24. So அதோட period வந்து 24. That is f of x is equal to f of x plus 24. So f of x உம் f of x plus 24 உம் ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். அடுத்து 15th ஒன் பார்க்கலாம். ஸோ 15th ஒனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் given that in a shopping mall, ஒரு ஷாப்பிங் மாலில் there is a hall of cuboid shape. ஒரு cuboid ஷேப்பில் ஒரு ஹால் இருக்குது. ஓகேவா? டைமென்ஷன்ஸ் 800 × 800 × 720 யூனிட்ஸ். இந்த மாதிரி டைமென்ஷனில் நமக்கு ஒரு இது கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. விச் நீட்ஸ் டு பி ஆடட் த ஃபெசிலிட்டி ஆஃப் அன் எஸ்கலேட்டர். ஸோ இதில் ஒரு எஸ்கலேட்டர் போட போகிறோம். இந்த பாத் ஆஸ் ஷோன் பை த டாட்டட் லைன்ஸ். இந்த டாட்டட் லைன்ஸ் மேலே எஸ்கலேட்டர் போட போகிறோம். இங்கேருந்து ஒரு எஸ்கலேட்டர், இங்கேருந்து ஒரு எஸ்கலேட்டர், இங்கேருந்து ஒரு எஸ்கலேட்டர், அப்புறம் இங்கேருந்து ஒரு எஸ்கலேட்டர். 4 எஸ்கலேட்டர் போட போகிறோம் இங்கே. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மினிமம் டோட்டல் லெங்த் ஆஃப் த எஸ்கலேட்டர். ஸோ அந்த டோட்டல் லெங்த் ஆஃப் த எஸ்கலேட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஹைட்ஸ் அட் விச் த எஸ்கலேட்டர் சேஞ்சஸ் இட் டைரக்ஷன். எங்கெல்லாம் டைரக்ஷன் மாறுது? இங்கே ஒருக்க மாறுது, இங்கே ஒருக்க மாறுது, இங்கே ஒருக்க மாறுது. ஸோ அந்த 3 ஹைட்டுமே எவ்வளோ ஹைட்டில் நமக்கு டைரக்ஷன் மாறுது அது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த எஸ்கலேட்டர் அட் த டேர்னிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸில் இதோட ஸ்லோப் என்ன அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கியூபாய்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் இட் லைக் திஸ். தட் இஸ் நமக்கு இந்த கியூபாய்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 800 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 800 மீட்டர். அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 800 மீட்டர். அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720 மீட்டர். ஹைட் வந்து 720 மீட்டர். இந்த மாதிரி தான் அந்த ஹால் இருக்குது. ஓகேவா? இந்த ஹாலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து தட் இஸ் இது வந்து இப்போ இப்படி எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் இட் லைக் திஸ். சப்போஸ் ABCD இது இந்த ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு எஸ்கலேட்டர் போடுறோம். இது Pங்கிற பாயிண்டில் இங்கே மீட் பண்ணுது. அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு எஸ்கலேட்டர் போடுறோம். இங்கேருந்து இங்கே ஒரு எஸ்கலேட்டர் போடுறோம். அது Qங்கிற பாயிண்ட்டை மீட் பண்ணுது. ஸோ இது வந்து EF சப்போஸ். அடுத்தது இங்கேருந்து இங்கே ஒரு எஸ்கலேட்டர் போடுறோம். இது Qங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுதா? இது வந்து Rங்கிற பாயிண்டில் இங்கே மீட் பண்ணுது. ஸோ இது வந்து G, இது H. ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து இந்த ஏக்கு இந்த எண்டுக்கு ஒரு எஸ்கலேட்டர் போடுறோம்.
ஓகேவா? இந்த மாதிரி எஸ்கலேட்டர் போட்டிருக்கோம். இந்த கியூபாய்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கியூபாய்டை பிரித்தோன்னா இப்படி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வில் கெட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி கிடைக்கும். தட் இஸ் இதுதான் அந்த ABCD. ஸோ இங்கேருந்து நம்ம Pக்கு ஒரு எஸ்கலேட்டர் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் அந்த பாயிண்ட் P. ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து இந்த பாயிண்ட் Qக்கு ஒரு எஸ்கலேட்டர் போட்டிருக்கோம். அப்புறம் Qலேருந்து இங்கே Rக்கு ஒரு எஸ்கலேட்டர் போட்டிருக்கோம். Rலேருந்து திருப்பி இங்கே Aக்கு ஒரு எஸ்கலேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து EF, இது GH, and then AB. ஓகேவா? இந்த கியூபாய்டு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக இருக்கும். அண்ட் இது எல்லா லைனுமே ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தானே இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்லோப் சேமாக இருக்கும். த ஸ்லோப் வில் பி த சேம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சின்ஸ் தேர் ஆர் 4 எஸ்கலேட்டர், 4 எஸ்கலேட்டர் போடுறோம் இல்லையா? 1 2 3 4. ஸோ இந்த மாலில் வந்து நம்ம 4 எஸ்கலேட்டர் போடுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, த ஹைட் ஆஃப் த ஈச் எஸ்கலேட்டர், ஸோ இட் கேன் பி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த ஹைட் ஆஃப் த மால், இந்த மாலோட ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா அப்போ ஹைட் ஆஃப் ஈச் எஸ்கலேட்டர் கிடச்சிருமா? புரியுதா? இந்த ஹைட் ஆஃப் த மாலை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா அப்போ ஹைட் ஆஃப் த ஈச் எஸ்கலேட்டர் கிடச்சிரும். So can be found, it can be found by dividing the height of the mall by 4. ஸோ அந்த மாலோட ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஹைட் ஆஃப் த ஈச் எஸ்கலேட்டர் கிடச்சிடும். ஸோ ஹைட் ஆஃப் ஈச் எஸ்கலேட்டர், so it is equal to 720 divided by 4, which is equal to 180 meter. ஸோ ஒவ்வொரு அந்த எஸ்கலேட்டரோட ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு எஸ்கலேட்டரோட ஹைட், ஸோ இது ஒரு 180 மீட்டர் ப்ளஸ் இங்கேருந்து இது ஒரு 180. ஸோ 180 + 180 அப்போ இது எவ்வளோவா இருக்கும்? 360 மீட்டர்ஸாக இருக்கும். அண்ட் தென் 360 + 180, 360 + 180 எவ்வளோ வரும்? 540 மீட்டராக இருக்கும் இது. ஓகேவா? அண்ட் தென் 540 + 180 இது 720 மீட்டர். புரிஞ்சுதாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்கலேட்டர் போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஹைட்டுமே 180 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? நவ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து தே ஆர் த டேர்னிங் பாயிண்ட்ஸ். இந்த PQR இந்த 3 தான் டேர்னிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ இப்போ வந்து BP இஸ் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் எஸ்கலேட்டர். ஸோ எல்லா எஸ்கலேட்டருக்கும் ஒரே ஹைட் தான் இருக்கும். இப்போ வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் எஸ்கலேட்டர்? இப்போ தேர்ஃபோர் த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி த கோஆர்டினேட் ஆஃப் பியோட கோஆர்டினேட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? பி வந்து இட் வில் பி ஈக்குவல் டு ஆர் இந்த டிஸ்டன்ஸ் பிபி கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் பிபி. ஓகேவா? ஸோ பிபி is the height of first escalator. So in the first escalator இதோட height வந்து BP, இதோட distance ஒரு height ன்னு சொல்ல வேணா, இது distance ன்னு எழுதிக்கலாம். இதோட வந்து distance. So the distance of the first escalator, அந்த first escalator ஓட length இல்லைன்னா length ன்னு எடுத்துக்கலாம். So the length of the first escalator BP, அதான BP. So Bக்கும் Pக்கும் நடுவில் உள்ள distance எவ்வளோன்னு பார்க்கலாம். Let us find the distance. ஓகேவா? ஸோ distance வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து it is going to be, ஸோ உங்களுக்கு பியோட கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? பியோட கோஆர்டினேட்டை நம்ம ஆரிஜின் 0,0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ பியோட கோஆர்டினேட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? இட் வில் பி 800,180 இல்லையா? 800,180 இருக்கும் பியோட கோஆர்டினேட் வந்து. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 800, ஏன்னா இந்த ஹாலோட லெங்த் வந்து 800. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 800 மீட்டர். ஸோ அப்போ பியோட கோஆர்டினேட் வந்து 800,180 இருக்கும். ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து 0,0 அண்ட் பியோட கோஆர்டினேட் வந்து 800,180. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் பிபி கண்டுபிடிப்போம். ஸோ பிபி டிஸ்டன்ஸ் என்ன வரும்? √800 - 0 the whole square.
plus 180 minus 0 the whole square. So இதை simplify பண்ணோன்னா என்ன வரும்? It will be 64 plus, so இது ஸ்கொயர் பண்ணோன்னா 800 ஸ்கொயர் பண்ணோம், 180 ஸ்கொயர் பண்ணால் அப்போ you will get it as 324. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ you will get it as root of ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 0 0 4 and then 2 and then 7. So 67,000 or 67 lakhs, sorry 6,72,400 வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா it will be equal to 820. ஸோ இதோட ரூட் வந்து 820. ஓகேவா? அப்போ therefore the length is 820 meter. So the length of the each escalator is 820 meter. So therefore length of each escalator is equal to 820 meter. அப்போ therefore length of 4 escalators. So அந்த 4 escalatorsக்கு அப்போ length என்ன வரும்? It is 4 into 820. 4 into 820. So 4 into 820 என்ன வரும்? It will be 3,280 meters. இப்போ 4 escalatorோட lengthமே வந்து 3,280 meters. So this is the minimum length of the escalator. So minimum length of the escalator. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? Height at which the escalator changes the direction. Second one, height at which escalator changes its direction. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஹைட் இது டைரக்ஷன் மாறுது? Pல ஒரு தடவை டைரக்ஷன் மாறுது, Qல ஒரு தடவை டைரக்ஷன் மாறுது, Rல ஒரு தடவை மாறுது. ஸோ Pல மாறும்போது அது 180 மீட்டர், Qல மாறும்போது 360 மீட்டர், Rல மாறும்போது 540 மீட்டர். அப்போ therefore the height at which the direction changes are 180 மீட்டரில் ஒரு தடவை மாறுது, அப்புறம் 360 மீட்டரில் ஒரு தடவை மாறுது, and then 540 மீட்டரில் ஒரு தடவை மாறுது. So these are the height at which the escalator changes its direction. அடுத்து third one என்ன கேட்டிருக்காங்க? Slope. ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 800 மீட்டர். ஸ்லோப்புங்கிறது வந்து tan தீட்டா. tan தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் தான் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் tan தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 180 மீட்டர், இது 180. ஆப்போசிட் சைடு இஸ் 180, அட்ஜஸ்டன்ட் சைடு இஸ் 800. ஸோ அப்போ இதுலேருந்து tan தீட்டா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்லோப் tan தீட்டா, ஸ்லோப் இன் ட்ரையாங்கிள் BPC, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். tan theta, so tan theta is equal to opposite by adjacent. So opposite side ஓட length என்ன? It is 180 meter divided by adjacent side ஓட length என்ன? 800 meter. ஏன்னா இங்கே opposite side ஓட length வந்து 180 meter, adjacent side ஓட length வந்து 800 meter. So அப்போ it is 180 divided by 800, or which can be written as, so இதை cancel பண்ணிங்கன்னா 9 times, இது 40 times, so which is 9 by 40. அப்போ therefore slope M is equal to tan theta is equal to 9 by 40. So the slope of the escalator should be 9 by 40. Slope of the escalator வந்து 9 by 40 இருக்கணும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ இந்த எஸ்கலேட்டர் வந்து இந்த மாதிரி கியூபாய்டாக இருக்கிறத நம்ம இப்படி பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த 4 எஸ்கலேட்டர் போகிறதுனால இந்த டோட்டல் ஹைட்டை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். ஹைட் ஆஃப் த ஈச் எஸ்கலேட்டர் கிடச்சிடும். இப்போ ஒவ்வொரு எஸ்கலேட்டரோட ஹைட் வந்து 180 மீட்டர். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பியோட கோஆர்டினேட் வந்து 0,0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 800,180ன்னு வந்துடும். ஸோ அப்புறம் பிபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது லெங்த் ஆஃப் த ஃபஸ்ட் எஸ்கலேட்டர். அதே மாதிரி அதே லெங்த்தில் தான் 4 எஸ்கலேட்டர் லெங்த் இருக்கும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டோட்டல் லெங்த் ஆஃப் த எஸ்கலேட்டர் கிடச்சிடும். அந்த ஃபுல் லெங்த் ஆஃப் த எஸ்கலேட்டர் கிடச்சிடும். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், எந்த ஹைட்டில் அது டர்னிங் பாயிண்ட் எடுக்குது? ஸோ 180ல் ஒரு டர்ன் பண்ணுது, 360ல் ஒரு டர்ன் பண்ணுது, 540ல் ஒரு டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ஹைட் எழுதிடும். அப்புறம் ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு வந்து 180 மீட்டர், அட்ஜசன்ட் சைடு 800 மீட்டர். இப்போ tan theta is equal to opposite side by adjacentன்னு சொல்லிட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சுதாமா? ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறோம். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.